கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். நம் மத்தியிலே உலாவி நம் தேவனாயிருக்கிறார். நம்மேல் அசைவாடுகிற கர்த்தராயிருக்கிறார். அவருக்கு என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, இது அருமையான ஜெபக்கூடிய ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கோடாகோடி ஸ்தோத்திரம் அப்பா. 2 பேரும் 3 பேரை நாமத்தில் எங்கே கூடியிருக்கிறீர்களோ உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், எங்கள் மத்தியில் ஆண்டவரை எழுந்தருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, கூட்டத்தின் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு பாகத்தையும் நீங்கள் ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர்பராக ஆசீர்வதிங்கப்பா. பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், நெட்வொர்க், கனெக்டிவிட்டி, கூகுள் மீட் ஆப் எல்லாத்தையும் கரத்தில் கொடுக்குறோமப்பா ஆண்டவரே. அதை ஆசீர்வதிங்க. ஒரு தடை இல்லாமல் நாங்கள் கூட்டத்தை நடத்த கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் இருக்கோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது துதியின் வேளை. ஜெபத்தை கேட்கிறவரே சோத்திரம். மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்களே சோத்திரம். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவரே சோத்திரம். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவரே சோத்திரம். திக்கற்றவர்களின் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறவரே சோத்திரம். கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கிறவரே சோத்திரம். செம்மையானவர்களின் ஜெபத்தில் பிரியப்படுகிறவரே சோத்திரம். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிறவரே சோத்திரம். சமீபத்துக்கும் தூரத்துக்கும் தேவனே சோத்திரம். கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது பாடல் வேளை. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். அருமையான பாடல். இந்த பாட்டே ஒரு அதிசயத்தை செய்கிற பாடல். அப்படிப்பட்ட பாடல் நாம் பாடி இதனை மேம்படுத்துவோம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவ நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய்.
கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்ற வந்திருக்கிறார். வாக்களித்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்களித்த தேவன் இன்று அதை நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் செய்திக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஜான்சனோ ரேணுகா சுரேஷும் இணைந்து உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கின்றோம். ஏசாயா 41 10 பார்த்து கொண்டிருக்கோம். பயப்படாத, நான் உன்னோட கூட இருக்கிறேன். திகையாத, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நீதின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உன்னை பலப்படுத்தி. கர்த்தர் என்னையும் உங்களையும் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு ரேணுகா சொன்னாங்க இல்லையா, கர்த்தர் மத்தியில் இருக்கிறார். இப்படினவா இருக்காரு, பலப்படுத்துகிற தேவனாக. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ நீட் ஸ்ட்ரெங்த். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. இன்று பார்க்க போற பகுதி, வேத பகுதி 2 கொரிந்தியர் 4 7 முதல் 9 ஒரு வண்டர்ஃபுல் பேசேஜ். பவுலுடைய சீக்ரெட்டை ஷேர் பண்றார். இது என்னுடைய சீக்ரெட்டும் உங்களுடைய சீக்ரெட்டும் அதில் இருக்கு. யாராச்சும் நம்மளை பார்த்து உன் தலையில களிமண் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா எவ்வளவு ஆத்திரம் கோபம் வரும். பவுல் சொல்றாரு, நானே களிமண் தாங்க, மண் பாண்டம் நானு. என்ன ஒரு ரெவலேஷன் பாருங்க. நான் ஒரு மண் பாண்டம். ஹல்லேலூயா. அதாவது என்ன சொல்ல வர்றார் பவுல்னா, ஐ ஆம் அ வெரி வீக் பர்சன். நம்ம யோசிச்சு கூடத்தை டக்குன்னு வைக்கலாம். யார் மேலே கோபம் இருந்தாலும் பரவாயில்ல, டக்குன்னு வச்சாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. மண்பானை யார் மேலே கோபம் வச்சு டக்குன்னு வச்சு என்ன ஆகும்? ஐ ஆம் அ வெரி ஃப்ரெஜைல் பர்சன். தொட்டா சினிங்கின்றோம்ல, அது மாதிரி எனக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணும். என்னமோ ஆச்சுன்னா பயங்கர பிரச்சனை ஆகிரும். ஐ எம் சச் அ வீக் பர்சன். அதே மாதிரி நீங்கள் அலுமினிய பாத்திரம் என்ன டென்ட்டாக இருந்தாலும் சரி, என்ன கருப்பாக இருந்தாலும் சரி, அது ஒரு விலைக்கு வித்துடலாம். அதை பழைய பாத்திரத்தை எவசல் பாத்திரம் ஷைனிங்காக இருந்தாலும் சரி, ஷைனிங் இல்லாட்டும் சரி, ஓட்டர் இருந்தாலும் சரி, அதை வித்துடலாம் திருப்பி. எங்கேயாச்சும் மண் பாண்டத்தை திருப்பி விற்க முடியுமா? ஈவன் ரொம்ப ஷைனியாக பல வச்சுருந்தா கூட விற்க முடியாது. என்ன சொல்கிறாரு, என்கிட்ட எந்த விதமான இன்ட்ரின்சிக் வேல்யூ இல்லை, நான் ரொம்ப ஒரு ஒரு வேல்யூபிள் பர்சன் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அதுதான் வந்து மண் பாண்டம் சொல்கிறார். அவர் அப்படி சொல்லிட்டு நிப்பாட்டி இருந்தார்னா பயங்கரமான அது டிஸ்கரேஜ்மெண்ட். அடடா, நான் இவ்வளோ ஒரு வீக் பர்சனா, நான் ஒரு வேல்யூலெஸ் பர்சனா. ஆனால் பவுல் சொல்றாரு, பிரதர் சிஸ்டர் பி என்கரேஜ். பவுல் சொல்றாரு, உங்களுக்குள்ள ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, மகத்துவமான பொக்கிஷம் இருக்குது. There's a treasure inside you, surpassing power inside you. Hallelujah. கர்த்தர் நல்லவர். நாம பார்த்தோம், நம்ம பலத்தை பற்றி பார்த்துக்கோம், ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். 3 விதமான ஸ்ட்ரென்த். தாங்குவதற்கு பலன், ஸ்ட்ரென்த் டு என்டியூர். அடுத்த ஸ்ட்ரென்த் டு டூ, செயல்படுத்த பலன், செய்ய பலன். 3வது நம்ம பார்க்க போறோம், ஸ்ட்ரென்த் டு ஓவர் கம், மேற்கொள்ள பலன். இன்னைக்கு பார்க்கிறது செய்ய பலன். நம்ம எல்லாருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. நம்ம அழைப்பிட பொதுவாக ஒரு கன்செப்ஷன், ஒரு மனசில் ஒரு ஒரு என்னன்னா, ஊழியத்துக்கு அழைப்பு. பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, எவாஞ்சலிஸ்ட், பாஸ்டரு, ப்ராஃபட்டு இல்லை. ஆல் ஆஃப் அஸ் ஹேவ் அ காலிங் இன் லைஃப். கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்.
இந்த காலிங், இந்த அழைப்பு, நான் நர்ஸாக இருக்கலாம், நான் டீச்சராக இருக்கலாம், நான் பேங்க்கில் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், நான் குடும்ப தலைவன், நான் குடும்ப தலைவி, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை செயல்படுத்த, சிம்பிளாக பேசணும், அழைப்பை செஞ்சு முடிக்க பேலன். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அழைப்பை செய்கிறோம், நம்ம எல்லாரும் செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? ஒரு ஸ்மைலோடு செய்கிறோமா? சுளிச்ச முகத்தோட, என்ன இப்படி ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துட்டாங்க, பொறுப்பை கொடுத்துட்டாங்க, என்னால் குடும்ப பாரத்தை தாங்க முடியல, என்னால் வேலையை செய்ய முடியல, என்னால் இந்த எவாஞ்சலிசம் பண்ண முடியல, என்னால் அதை செய்ய முடியல, இதை செய்ய முடியல. ஒரு சுளிச்ச முகத்தோடு பண்ணுறோமா? இல்லை, ஒரு ஸ்மைலோட, உள்ளது வர ஸ்மைல, வெளியாப்பில் போடுற, பாவலா போடுற, ட்ராமா போடுற ஸ்மைல் இல்லை, நேச்சர் ஸ்மைல், ஸ்மைல் ஃப்ரம் த ஹார்ட். அப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்மைலோட நம்மளுடைய ஓட்டத்தை, நான் 30 வயசாக இருக்கும்போது நல்லா ஸ்மைல் பண்ணேன் பிரதர், கல்யாணம் ஆன அப்புறம் ஸ்மைல் போயிடுச்சு. நான் கல்யாணம் ஆன போது நான் ஸ்மைல் பண்ணேன் பிரதர், 4 பிள்ளை பெற்ற பிறகு ஸ்மைல் போயிடுச்சு. நான் வேலை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணேன், ரிட்டையர் ஆன பிறகு ஸ்மைல் போயிடுச்சு. எனக்கு அந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு ஆப்ரேஷன் ஆச்சு, அதுக்கப்புறம் ஸ்மைல் போயிடுச்சு. இன்னைக்கு பார்க்க போகிறோம் பகுதி, ஸ்மைல் போகவே போகாது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களை சந்தோஷமாக, பலத்தோட, உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய பொறுப்பை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ உங்களுக்கு பலன், ஸ்ட்ரென்த். ஹல்லேலூயா. நோடு சேர்ந்து சொல்றீங்களா? I'm smiling சொல்றீங்களா? God is good, God is good. Hallelujah, praise God. அதாவது இந்த நம்ம ப்ராப்ளம் கான்ஷியஸாக இருக்கக்கூடாது, வீக்னஸ் கான்ஷியஸாக இருக்கக்கூடாது. நான் முதல்ல சொல்லிட்டோம், நான் மண்பாண்டம்னு சொல்லியாச்சு. நான் மண்பாண்டதான் பிரதர், நான் மண்பாண்டதான் பிரதர். என்ன அர்த்தம்? என்ன, எதில் ஃபோக்கஸ் இருக்கு? எந்த உணர்வு இருக்கு? கான்ஷியஸ்னஸ் இருக்கு? மண்பாண்டத்தில். மண்பாண்ட ஷெல்லு தான் பிரதர், பேக்கிங் தான் பிரதர், உள்ளுக்கு கண்டென்ட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஹல்லேலூயா. God is good. நம்ம கண்டென்ட் கான்ஷியஸா இருக்கணும். எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்குது, என்ன ஒரு பெரிய ஸ்லாக்கியம். பவுல் சொல்றாரு, மகத்துவமான வல்லமை, சர்பாசிங் பவர். யாருக்கு இந்த ஸ்லாக்கியம் இருக்கு சொல்றதுக்கு? Praise God. Hallelujah. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான பாத்திரம், அவுட்டர் ஷெல்ட். அதுவும் ஸ்ட்ராங்கானது கிடையாது, அது வீக்க, உள்ளுக்கும் வீக்கு. நான் வெளியே வீக்கு, உள்ளுக்கு ஸ்ட்ராங்கு. I am weak, but the power inside is surpassing power. Amen சொல்லுங்க. Hallelujah. Praise God. நான் இந்த பவர் கான்ஷியஸா இருக்கணும், இந்த பொக்கிஷ உணர்வு என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அப்ப ஒரு நாள் நினைக்க மாட்டேன், இந்த இது எனக்கு தாங்க முடியல. ஏன்னா எனக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, உங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கு பிரதர். நான் என் சுய பலத்தில் பண்ணனா என்னுடைய பொட்டன்ஷியல்ல 1% தான் யூஸ் பண்றேன். நீங்க உங்க படிப்பை, உங்க சம்பாதித்த, உங்களுடைய அதை இதை சார்ந்து உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை நடத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களால் என்ன ஆகுமோ அதில் 1%, பொட்டன்ஷியல் 1% தான் பண்றீங்க. நான் எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, என்னுடைய அழைப்பை குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக, டீச்சராக, ப்ரொஃபஸராக, ரிட்டையர்டு ப்ரொஃபஸராக, டாக்டராக இருக்க எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நினைச்சா, கர்த்தர் என்னை எந்த எதுக்க உபயோகப்படுத்துறாரு நினைச்சாரோ அதை 100க்கு 100 என் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நீ ஒருவேளை கேட்கலாம், ஏன்
கர்த்தர் இனி இப்படி ஒரு மண்பாடம் வச்சார், இனி ஒரு ஸ்ட்ராங் வெசல் ஆக்கியிருக்கலாம்ல. அதுக்கும் பவுல் ஆன்சர் கொடுக்குறாரு. பவுல் ரொம்ப கெட்டிக்காரரு, அதுக்கும் ஒரு ஆன்சர் கொடுக்குறாரு. அதாவது நான் ரொம்ப பலவீனமான பாத்திரம், என் வாழ்க்கையில் இந்த மகத்துவமான வல்லமை எனக்கு உள்ள பவர் ஆப்ரேட் பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியும் இது சுரேஷ் ஜான்சன் அல்ல. உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, உங்கள் பேர் குமார்னு வச்சுக்கோங்களேன். இது குமார் அல்ல, இவருடைய தேவ வல்லமை இங்க வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆல் க்ளோரி டு காட், தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா. அதாவது இந்த குரூப்பில் என்னை ரொம்ப சின்ன பிள்ளையிலேருந்து தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் நான் இன்னைக்கு தமிழில் பேசுகிறேன்னா அது கர்த்தருடைய வல்லமை. இஸ் காட்ஸ் பவர், இஸ் காட்ஸ் கிரேஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அழைப்பு, இந்த அழைப்பை நிறைவேற்ற எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்குது, அது செயல்படுது. எல்லாருக்கும் தெரியும். அந்த எல்லாருக்கும் என்னை முந்திலிருந்து தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் தெரியும். மிச்சம் நினைப்பாங்க இவர் பரவாயில்ல ஓரளவுக்கு தமிழ் பேசிடுவார் போலுக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் ஒவ்வொரு தமிழ் வார்த்தை பேசுறது எவ்வளோ பெரிய தேவ மகிமை. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். அதாவது நம்ம வாழ்க்கை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, லைஃப் இஸ் நாட் அபவுட் மீ, மை லைஃப் இஸ் நாட் அபவுட் மீ. உங்க வாழ்க்கை உங்களை பற்றியது அல்ல. இதை நம்ம தெளிவாகிக்கணும். இதை பவுல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டார். பவுலுக்கு ஒன்று புரியும், ஏன் வாழ்க்கை தேவனை பற்றியது, ஏன் வாழ்க்கை அவருடைய வல்லம் உள்ளுக்கு இருக்கு, அதன் மூலமா எல்லாம் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பலவீனத்தில் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும், இயேசு கிறிஸ்து பலவீனத்தில், in weakness he was crucified on the cross. weakness, தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். he rose from the dead by the power of God. பலவீனம், பலன் ரெண்டும் இருக்கு. என்ன டிஃபரன்ஸ்? பவர் ஆஃப் காட். பவுல் சொல்றாரு, அப்படி நாங்களும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாயிண்ட் உள்ளுக்கு இறங்குது? ஹல்லேலூயா. எப்படி இயேசு கிறிஸ்து பலவீனத்தை சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கும் போது தேவ பலத்தினால் உயிர்த்தெழுந்தாரோ, பிழைத்திருக்காரோ, நானும் அப்படிதாங்க. பவுல் சொல்றாரு, நானும் பலவீனம், ஆனா அதே உயிர்த்தெழு வல்லமை எனக்குள்ள செயல்படுது. By the power of God operating in my life, நான் பிழைத்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. Praise God. ஹல்லேலூயா. நம்ம யாருமே இந்த வீக்னஸ் கான்ஷியஸாக இருக்கக்கூடாது. நான் திருப்பி திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன். நிறைய பேர் நீ விசுவாசிகளை பார்த்தீங்கன்னா, நான் பலவீனமான பாத்திரங்க. பவுல் சொன்னார் இல்லைங்க, எனக்கு ஒரு முள் இருக்குங்க. அவருக்கு முள் இருந்தது உண்மைதான். ஆனால் he was not thorn conscious, he was power conscious, he was grace conscious. Hallelujah. யார் நம்ம குரூப்பில் உள்ள யாருமே சொல்லக்கூடாது. அந்த அது சொல்கிறதுனா என்னது, அந்த உணர்வின் அடிப்படையில் பேசக்கூடாது. நான் ஒரு பலவீனமான பாத்திரங்க, நான் படிக்காதவங்க, நான் குறைச்சி தான் படிச்சிருக்கேங்க, எனக்கு ஞாபக சக்தி இல்லைங்க, எனக்கு சரீரத்தில் வீக்னஸுங்க, எனக்கு அங்கே ஒரு வீக்னஸுங்க, இங்கே ஒரு வீக்னஸுங்க. God knows your weakness, my brother, my sister. Despite your weakness, despite your weakness, God's power is operating in your life. இதை பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் சொல்லுவாங்க, இது எங்கள் அம்மாவுடைய பலன் அல்ல, இது எங்கள் அப்பாவுடைய பலன் இல்லை, என் சகோதரனுடைய பலன் இல்லை, என் சகோதரிய பலன் இல்லை, எங்கள் மாமாவுடைய பலன் இல்லை, என் கல்லிக்குடைய பலன் அல்ல, சர்ச் கோயருடைய பலன் அல்ல. There is a power inside the person. Hallelujah. Praise God. பவுல் தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப அருமையாக இந்த இடத்துல சொல்றார்.
அவருடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்றாட வாழ்க்கை போராட்டங்கள் சொல்றார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு பேசேஜ். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஆமென். பாருங்க, அதாவது அவருடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை பலவிதமான கேட்டகரியில் சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் நமக்கு தான் நெருக்கம் போலுக்கு. ப்ரெஷர், நெருக்கம்னா ப்ரெஷர், எல்லா பக்கத்துலேருந்து ப்ரெஷர். அந்த பக்கம் திரும்பினா சரீர ப்ரெஷர், சரீரத்தை பலவீன. இந்த பக்கம் திரும்பினா ஃபைனான்ஸ் ப்ரெஷர், சரீரத்துக்கு இந்த டாக்டர் போல அந்த ஆஸ்பத்திரி போல போக முடியல, ஃபைனான்ஸ் ப்ரெஷர். சரி, இதெல்லாம் சமாளிச்சு ஓட்டினோம்னா ஃபேமிலியில் ஒரு ப்ரெஷர். இந்த கஷ்டமான இதை செய்யணும், பிடிக்காத செய்யணும், தகாத செய்யணும், இப்படியே ப்ரெஷர் எப்பக்கத்திலும். இது பவுலை பொறுத்தளவுக்கு லிட்ரலி ட்ரூன்னு சொல்லுவேன். பவுலுக்கு யூதர்கிட்டது பிரச்சனை, பவுலுக்கு விசுவாசி சபையிலிருந்து பிரச்சனை, மத தலைவர்கிட்ட பிரச்சனை, இது போக புறஜாதியர் ஜென்டைல்ஸ் பிரச்சனை. இதான் எப்பக்கத்திலும் நெருக்கம். இங்க போனா சரி கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும், அங்க போனா கொஞ்சம் ஆதரவு கிடைக்கும், இங்க போனா கொஞ்சம் என்கரேஜ் கிடைக்கும், அங்க போனா கொஞ்சம் தட்டி கொடுப்பாங்க, ஒண்ணுமே கிடையாது. இந்த மத்தவங்க சொல்லுவாங்க 2 பக்கம் அடின்னு வாங்கல, அந்த மாதிரி எப்பக்கத்திலும் நெருக்கம். ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 23-25 பவுல் பிரில்லியண்டாக ஜீசஸ் கிரைஸ்டை பிரசன்ட் பண்றார். யாருமே அதை தப்பு, தகராறு, குறைவு, அப்படியே ஆர்கியூமெண்ட், அப்படி பிரசன்டேஷன் பக்காவா பண்றார். யூதர்களுக்கு பயங்கர கோபம், சபதம் விட்டாங்களாம், இந்த பவுலை கொல்லாம நாங்கள் சாப்பிட மாட்டோம். இரவும் பகலும் கோட்டை வாசல காத்துட்டேன், இவன் இந்த வழியாக தான் போகணும், இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ போய்த்தானே ஆகணும், போகும்போது நான் காலி பண்ணிடுறோம். பாருங்க நெருக்கத்தை பாருங்க. அப்புறம் என்ன பண்ணாங்களா, அவருடைய அந்த அந்த நெருக்கத்தை அவரை ரொம்ப அருமையாக எக்ஸ்பிளைன் பண்றார். அவர் ஒரு கூடையில் வச்சு மதில் வழியாக அவரை கீழே இறக்கி அவர் தப்பிச்சு போக சொல்றாங்க. என்ன ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கம். அதே மாதிரி புறஜாதியர் அவன் மேல ரொம்ப கோபம் இருக்காங்க, அவனை ரிஜெக்ட் பண்றாங்க, என்கிட்ட இதெல்லாம் பற்றி பேசாத அப்படின்ட்டு. மத தலைவர்கள் இவனை எப்படா பிடிக்கலாம், சபைக்கு ஒருத்தருக்கு சண்டை, அதுல வேற இதெல்லாம் பெரிய நெருக்கம். இந்த நெருக்கத்தில் பவுல் சொல்றாரு, எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை, I will bounce back. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, I will bounce back. நான் இந்த பகுதியை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வர்ற ஒரு ஞாபகம் ரப்பர் பால். ரப்பர் பாலை ஓங்கி கோபம் தரையில் அடிங்க, என்னாகும், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு கோபம் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக தரையில் அடிக்கிற அவ்வளோ தூரத்துக்கு உயர போகும். ஐ வில் பவுன்ஸ் பேக். நான் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு, தேவ வல்லமை இருக்கு, பரலோகத்தின் வல்லமை இருக்கு, அதை ஒடுங்க விடாது. இட் will not permit me to get crushed. நான் கிரஷே ஆக மாட்டேன். ஹல்லேலூயா, praise God. எனக்கு அந்த நாலேஜ் இருக்கு, எனக்கு அந்த அறிவு இருக்கு, அந்த உணர்வு இருக்கு, எனக்குள்ள அந்த வல்லமை. தொடர்ந்து பவுல் சொல்றாரு, நம்ம இந்த எப்பக்கத்தை நெருக்கம்னா தாவீது ஒரு எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள். இந்த சங்கீதங்கள் நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையா,
நிறைய பேர் டெய்லி ஒரு சங்கீதம் வாசிப்பாங்க, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதெல்லாம் வாசிக்கும் போது தாவீது வாழ்க்கையில் இத்தனை நெருக்கம் ஏன் எதுக்கு ஆண்ட சொல்கிறாரு? தாவீது எக்ஸாம்பிள் வச்சுக்கோ, எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவன் ஒடுங்கி போகவே இல்லை. அவனுக்கு நான் கொடுத்த பாதையை செம்மையா ஓடினான், எல்லாவற்றையும் செய்தான், செய்ய அவனுக்கு பலன். He focused on that strength. அருமையான சகோதர சகோதரியே, இன்னைக்கு செய்தி உங்களுக்கு என்ன சொல்லுது? உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை, அழைப்பை சந்தோஷமாக முழு பலத்தோடு செய்ய முடியும். இதான் பவுலுடைய வாழ்க்கை உங்களோட பேசுது. தேவ வசனம் உங்களோட இதான் பேசு. ஏன் ஒரு சுழிச்ச முகத்தோட, ஏன் ஒரு துக்கத்தோட, ஏன் ஒரு கவலையோட உங்க அன்றாட பொறுப்பை செஞ்சிருக்கீங்க? அது பண்ணும்போது தேவனுக்கு மகிமை இல்லை. பவுல போல சொல்லுவோம், நான் நெருக்கப்படுறேன் பிரதர், பிரஷர், ஆனா நான் ஒடுங்கி போவதில்லை. தொடர்ந்து அவர் சொல்றாரு, நான் கலக்கம் அடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. கலக்கம், பேட் நியூஸ். ஹல்லேலூயா. மார்த்தாளுக்கும் மரியாருக்கும் கலக்கம், சகோதரி இறந்து போயிட்டார், இயேசு வரல. கலக்கம், மனமுறிவு, ஸ்ட்ரெஸ். என்ன பண்றது? ஸ்ட்ரெஸ் ஏன் வரல? வாழ்க்கையில் பலவிதமான தீய செய்திகள் பவுலுக்கு வருது. உன்னை அது பண்ண போறாங்க, உன்னை இது பண்ண போறாங்க, அங்க இந்த பிரச்சனை ஆகி போச்சு, இந்த பிரச்சனை ஆகி போச்சு. அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது அவருக்கு மனசுக்குள்ள டிப்ரெஷன் வரல, மனசுக்குள்ள ஒரு அழுத்தம் வரல. ஏன் அவர்கள் வரல? ஏன் சாதாரண மனுஷனுக்கு வருது? பவுலுக்குள்ள ஒரு ஹோப். இந்த ஹோப், இந்த நம்பிக்கை என்ன பண்ணுது? மன அழுத்தத்தை அப்படியே வெளியே தள்ளிடுது. அந்த ஹோப் இருக்கு, எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு. என்ன நான் துர்செய்தியை கேட்டாலும் இந்த துர்செய்தியை வாழ்க்கையில் நிறைவேறாது. இந்த துர்செய்தியை காட்டிலும் அதை மேற்கொள்ளும் வல்லமை எனக்குள்ள இருக்குது, பொக்கிஷம் இருக்குதே. ஹோப். பிரைஸ் காட். எனக்குள்ள என்ன அம்ப வீசினாலும் சரி, சாத்தான் பல அம்ப வீசுவான். எனக்கு ஒரு மன முறிவை உண்டாக்குறதுக்கு, எனக்கு ஒரு சோர்வு, ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட் வர, இந்த ஹோப் இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பவர் இருக்கு, எனக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஏரோலாம் பொத்துன்னு கீழே விழுந்துரும். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன் நான். God willing, tomorrow will continue with this. கண்ணில் முடிச்சு ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, எங்களோட நீங்க பேசியதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. நான் சோர்வோடு வந்தேன், மன அழுத்தத்தோடு வந்தேன். ஏன் ஆண்டவரே இத்தனை போராட்டங்கள்? ஏன் ஆண்டவரே எனக்கு சரீரத்தில் பலவீனம்? ஏன் ஆண்டவரே இந்த குடும்பத்தை சந்திக்கப்படாமல் இருக்கு? ஏன் ஆண்டவரே அந்த நல்ல காரியம் நடக்காம தடைப்பட்டு கொண்டே இருக்குது? ஏன் ஆண்டவரே இந்த மனுஷன் இதை பேசுறாரு? ஏன் ஆண்டவரே அந்த மனுஷன் அதை சொல்லாமல் இருக்காரு? பல கேள்விகளோட எப்பக்கத்தில் நெருக்கமாக இருக்குதே, இத்தனை தீய செய்திகளை நோக்கி வருதே. என் மனசுக்குள்ள கவலை, என் மனசுக்குள்ள ஒரு போராட்டம். இந்த யோசனையோட இந்த நிலையில் வந்திருந்தீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசியிருக்குது. மகனே, மகளே, உனக்குள்ள என்னோட பொக்கிஷம் வல்லமை வச்சிருக்கிறேன். இந்த வல்லமை உன்னை வெட்கப்படுத்தாது. நீ முழுமையா உனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்ற அந்த வல்லமை போதுமானதா இருக்குது. சந்தோஷமாக, உற்சாகமாக செயல்படுங்க, எந்திரிச்சு நட்டுங்க. Praise God. Bounce back. Bounce back. Hallelujah. அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை பெரிதா இருப்பதாக இயேசு மூலம் பிதாவே, ஆமென். ஐயா சொன்னாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு காலிங் இருக்கு. நம்முடைய வேலைகளை நம்ம எப்படி செய்கிறோம் அப்படின்னு, அழுத்துக்கிட்டே செய்கிறோமா, முகத்தை தூக்கிக்கிட்டே செய்கிறோமா, இல்லை சந்தோஷமாக செய்கிறோமா?
நிறைய லேடிஸ் இங்கே இருக்கிறோம் மீட்டிங்கில், மெஜாரிட்டி நாம தான். நம்ம சமைக்க போகும்போது எப்படி போகிறோம்? கிச்சனுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு போகிறோமா? அது லுக் ஃபார்வர்ட் டு குக்கிங்னு போகிறோமா? இல்லை இப்பா சமைக்க வேண்டியது இருக்கேன்னு அழுத்துக்கிட்டு போகிறோமா? நம்ம எப்படி மனநிலையோடு போகிறோமோ அப்படி தான் அந்த சமையல் வரும். சந்தோஷமாக போனால் ருசியாக வரும். ஏன்னா அது அன்பு இருக்குது. நம்ம பிள்ளைங்க சாப்பிட போகிறாங்க, நம்ம சாப்பிட போகிறோம், நம்ம கணவர் சாப்பிட போகிறாரு. அதில் அதெல்லாம் இன்புட் போகிறதுனால தான் டேஸ்ட் ஆகுது. சும்மா இன்க்ரீடியன்ஸை போடுறதுனால அது கம்ப்யூட்டர் கூட ரோபோ கூட செஞ்சிடும். அதில் டேஸ்ட்டே வராது. அழுதுகிட்டே போனோம்னா உப்பு கூடும், இல்லை உப்பு குறையும், காரம் ஜாஸ்தியாயிரும், புளிப்பு ஜாஸ்தியாயிரும், இந்த மாதிரி இருக்கும். நம்ம உள்ளே போகும்போதே எந்த வேலையை செய்ய போகிறோமோ சந்தோஷமா சமாதானமா ஆண்டவர் கூப்பிட்டு, ஆண்டவரே தோத்திரம் சுவாமி, இந்த சாப்பாடு நீங்கள் செய்ய போகிறேன், நீங்கள் ஆசீர்வதிங்க, இது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செஞ்சோம்னா, அப்படி தான் நான் செய்வேன், செஞ்சோம்னா அது திருப்தியாக இருக்கும், ருசிகரமாக இருக்கும், அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். வேலையும் அதே மாதிரி தான். நிறைய பேர் நம்ம வேலை பார்க்குறோம், நிறைய பேர் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகிட்டோம். வேலைகள் ஆஃபீஸ்க்கு போகும்போது அப்பா ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு போனோம்னா பிரச்சனை தான். நான் ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை கொடுத்துருக்குறாரு, அதை நீங்கள் திறம்பட நான் செய்ய போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே நம்ம உள்ளே போனோம்னா அன்னைக்கு டேட்டு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வேலையை செஞ்சு முடிக்கும் போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் மனசில், நல்லபடியாக நம்ம வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. இது நான் என்னுடைய ஜென்ரல் எனக்கு கீழே வேலை செய்கிற எல்லாருக்குமே நான் சொல்லுவேன். தமிழ் பழமொழி இருக்கு இல்லையா, ஆடிப்பாடி வேலை செய்தால் அலுப்பு இருக்காது அப்படின்னு. அந்த மாதிரி சந்தோஷமாக வேலை செஞ்சோம்னா நமக்கு ஒரு திருப்தி மனசில் வந்துடும். நல்ல இன்னைக்கு மாதிரி நம்ம பெஸ்ட்டாக செஞ்சோம், நல்லபடியாக அமைஞ்சிருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிற அனுதின வாழ்க்கையில் எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படின்னு. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இப்பொழுது சங்கீதம் 91 10 வசனங்களே நாம் அறிக்கை செய்வோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் அடைக்கலம், கோட்டை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவருடைய வேடனை கண்ணிக்கும், பாழாக்கும் கொலை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறுகளால் என்னை மூடுவார். அவர் செட்டையின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசயம் கேடகமாக்கும். உனக்கு பரிசயம் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும், அது உன்னை அணுகாது. கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து, துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமா இருக்கிற கர்த்தரை தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நம்ம எல்லாரும் விசுவாசமா அறிக்கை பண்ண போறோம். வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது, வாதை என் குடும்பத்தை அணுகாது. In the name of Jesus, கொரோனா வைரஸ் என் தெருவுல இருந்து, என் அபார்ட்மெண்ட்ல இருந்து, என் ஊர்ல இருந்து, என் மாநிலத்திலிருந்து விரட்டுகிறேன். In the name of Jesus, கொரோனா வைரஸ் இந்த தேசத்திலிருந்து, இந்த உலகத்திலிருந்து அப்புறப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஜெப வேளை. சிஸ்டர் அமலா தாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அழைக்கிறேன். ஜெபம். துதிக்கிறோம் ஐயா, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மாலை நேரத்திற்காய் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்க ஜீவனோடு இருப்பது உம்முடைய கிருபை சுவாமி. அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே எங்க அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொன்னீங்களே, அந்த தயவுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவரே, விசேஷமா இன்றைக்கு சகோதரன் மூலமாக நீங்க எங்களோடு பேசின ஆண்டவரே உடைய வார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, மண் பாண்டமாகி இந்த மண் பாண்டத்துக்குள்ள ஆண்டவரே நாங்க ஒரு பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, நன்றி. ஆண்டவரே, உடைய பலத்தை எங்களுக்குள்ள நீங்க வைத்திருக்கிறீங்க, அதற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பலவீனராகிய ஆண்டவரே எங்களிடத்துல தேவனுடைய வல்லமையால் நாங்க அவரோடு கூட பிழைத்திருக்கிறோம் சொன்ன அந்த வசனத்துக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்க எல்லாரும் பலவீனர்கள் சுவாமி. உம்முடைய பலன் எங்களோடு கூட இருப்பதற்காய், அதனால நாங்க
சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீது சொன்ன இது பவுல் சொன்னது போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாங்களும் அறிக்கை பண்ணுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, தாவீது சொன்னது போல, ஆண்டவரே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவரே உம்முடைய பலத்தை நம்பி அவர்கள் எல்லாரும் அறிக்கை செய்தாங்க சுவாமி. அத போல நாங்களும் எங்களுக்குள்ள நீர் வைத்திருக்கிற அந்த பலன், ஆண்டவரே, அந்த பலனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய முடியும் என்று நாங்க விசுவாசத்தோடு அறிக்கை பண்ண எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே, அருமையாக ஆண்டவரே இந்த வசனத்தை எங்களுக்கு போதித்த அருமை சகோதரனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சகோதரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான இந்த ஜெப கூடுகையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க ஆண்டவரே. இவர்கள் இருவரையும் அதுக்காக பயன்படுத்துறீங்க. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அவர்கள் இருவருக்கும் நல்ல சுக பலன் ஜீவனை கொடுத்து இம்மட்டுமா ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகளின் மத்தியிலும் தொடர்ந்து இந்த ஜெபத்தை நடத்த கர்த்தர் தந்த பலனுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஜெபத்துல ஆண்டவரே அவர்கள் இருவரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. விசேஷமா ஆண்டவரே அண்ணனை ஆசீர்வதிங்க. அவர்கள் ஆண்டவரே அவர்கள் மூலமா எங்களுக்கு நீர் கொடுக்கிற நல்ல மன்னாவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அருமையான அக்காவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அக்காவும் கூட ஆண்டவரே எங்களுக்காய் ஆண்டவரே இந்த ஜெப கூடுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஆண்டவரே உணர்ந்து எங்களுக்காக ஜெபிக்கிற அந்த சகோதரிக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே பலப்படுத்துங்க. அன்றைக்கு ஆண்டவரே யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது ஆண்டவரே அவனுடைய சிறையிருப்ப நீங்க மாற்றினீங்கப்பா. அதே போல சகோதரி எங்களுக்காக நீங்க ஜெபிக்கும் போது அவருடைய சிறையிருப்ப மாற்றுகிற தயவுக்காய் உமக்கு நன்றி சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த கொரோனாவுக்காய் நாங்கள் இந்த பிரேயர் குரூப் ஆரம்பித்தோம் அப்பா. இம்மட்டுமா அந்த கொரோனாவை குறைத்து போட்ட தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இது உம்முடைய கிருபை சுவாமி. இது உம்மாலேதான் ஆகும். இது எந்த யாருனாலும் இது முடியாதுப்பா. நீங்க தான் அதை குறைச்சு போட்டிருக்கீங்க ஆண்டவரே. நீங்க இதை அடியோடு அழித்து போடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மால கூடும், உம்மால எல்லாம் கூடும். நான் உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. ஆண்டவரே எங்களை அதிசயத்தை காண பண்ணுங்க. இனி எந்த கொரோனாவோ எந்த வேவோ எந்த ஸ்ட்ரெயினோ எதுவும் வராதபடிக்கு ஏசப்பா நீங்க எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இனியும் ஆண்டவரே இந்த இந்தியாவோ மத்த எந்த கண்ட்ரிஸோ அந்த தேர்ட் வேவ் எல்லாம் தாங்கவே தாங்காதுப்பா. தயவா இறங்குங்க ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லமை உள்ள தேவன் சுவாமி. நீங்க காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் ஆண்டவரே. இந்த கொரோனாவை அழித்து போடுறது உமக்கு லேசான காரியம் ஐயா. ஆண்டவரே நாங்களும் எங்க ஜனங்களும் நாங்க பாவம் செய்துட்டோம்ப்பா. எங்களை மன்னிங்க. எங்களை மன்னித்து இறங்கி இந்த கொரோனாவை ஆண்டவரே இந்த தேசத்தை விட்டு அழித்து போடும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஜனங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. ஞானமாய் நடந்து கொள்ள கிருபை கொடுங்க ஆண்டவரே. இந்த அரசாங்கம் சொல்வதை கேட்டு ஆண்டவரே கவனமாய் நடக்க உதவி செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே அசட்டையா ஏனோ தானோ வென்று கூட்டம் கூட்டமா போகாதபடிக்கு நீங்க அவர்களுக்கு ஞானம் தரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. நீங்க தான் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா உங்களுடைய வாயிலிருந்து தான் அறிவும் புத்தியும் ஞானமும் வருதுன்னு வேதம் சொல்லுதுப்பா. நீங்க தான் அவர்களுக்கு ஞானம் கொடுத்து நல்ல வழியில அவர்களை நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஜனங்கள் எல்லாரையும் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்குங்க. எல்லாரும் உம்மை நோக்கி பார்க்க வல்லமை உள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனாகி உம்மை நோக்கி பார்க்க அவர்கள் எல்லாரையும் பக்கம் இழுக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. இறங்கி உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. நீங்க அவர்களை இழுத்து கொள்ளலைன்னா ஒருவரும் பக்கம் வரமாட்டாங்கப்பா. தயவா இறங்கி அவர்களை பக்கமாக இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே டாக்டர்ஸ், நர்சஸ் ஆண்டவரே, இந்த தூய்மை பணியாளர்கள், இன்னும் கூட போலீஸ், இன்னும் மற்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒவ்வொருவரையும் அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா அவர்களை நடத்தின தேவன் தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இந்த கொரோனா அவர்களை தொடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே அவர்களை
நடத்துங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, அரசாங்கத்துக்கு நல்ல ஞானம் கொடுத்து நடத்துங்க. ஞானமாய் சகல காரியத்தையும் பிளான் பண்ண கிருபை கொடுங்க சுவாமி. உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்க. அருமையான கவர்மெண்ட் கொடுத்து ஆண்டவரே ஞானமாய் இம்மட்டுமா நடக்க உதவி செய்தீங்க. தொடர்ந்து கடைசி வரைக்கும் அவர்கள் ஞானமாய் நடக்க ஆண்டவரே தூய்மையான கரங்களோடு நடந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, யாருமே பரிதானம் வாங்காத படிக்கு ஆண்டவரே இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இந்த குரூப்ல இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குரூப்ல ஆண்டவரே கொரோனா வந்தும் ஆண்டவரே கொரோனாவில இருந்து வெளிவர கர்த்தர் உதவி செய்தீங்களே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இனியும் கூட இருக்கிற எல்லாருக்கும் கொரோனா வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து காத்துக் கொள்ளுங்க சுவாமி. நீங்க நடத்துங்கப்பா. உங்களுடைய அன்பு கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, இந்த வேக்சினோட குறைவெல்லாம் நிறைவாக்கி கொடுங்க. சீக்கிரமா வேக்சின் நிறைய வரவும் ஆண்டவரே எல்லாரும் வேக்சின் போட்டுக்கொள்ளவும் கர்த்தர் கிருபை தாங்க சுவாமி. இந்த ஜனங்களுக்கு வேக்சினோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத புரிய வைத்து அவர்கள் வேக்சின் போட்டுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குறைவெல்லாம் நிறைவாக்குங்க. ஆண்டவரே, வேக்சின் குறைவெல்லாம் நிறைவாக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களோடு இருந்து எங்களை நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இப்பொழுது ஜெப வேளை நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நண்பர் பரம தகப்பனே, இந்த அருமையான ஜெப வேளையை ஏற்படுத்தி கொடுத்திருக்க கிருபைக்காக கொடா கொடு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு குடும்பமாக, ஒரு குழுவாக, ஒரு உம்முடைய மகிழ்ச்சியின் ஆடுகளாக ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே விழுந்து நாங்கள் பணிகிறோம், தொழுகிறோம் அப்பா. கொடா கொடு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்ல தேவன் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆண்டவரே எங்களை கடாட்சித்து வருகிற கிருபைக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கடந்த ஆண்டிலிருந்து இன்று வரை 1.5 வருஷங்கள் சுவாமி உமது கரம் எங்களோடு இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை எல்லையை பெரிதாக்கி உமது கரம் எங்களோடு இந்த தீங்கங்களை துக்கப்படுத்தி விலைக்கு காத்துக்கொள்ளும் என்ற யாபேசின் ஜெபத்துக்கு தக்கதாக உமது கரம் எங்களோடு இருந்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாத படிக்கு விலைக்கு காத்து கொண்டிருக்கிறீரே. உடைய கிருபை மிகவும் பெரியது அப்பா. ஆண்டவரே, உடைய கிருபைக்கு ஈடு இணையே இல்லை சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. உடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. காலைதோறும் புதிதா இருக்கிற கிருபைக்காக இரக்கங்களுக்காக கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையினால எங்களை ரட்சித்தீங்க, கிருபையினால எங்களை பாதுகாத்து கொண்டீங்க, உடைய கிருபையினால எங்களை பலப்படுத்துவீங்க. ஆண்டவரே, கொடா கொடி ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால தான்ப்பா எல்லாத்தையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, அது போலவே என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்ற வசனம் எவ்வளவு தூரம் எங்களை பலப்படுத்தது. இது எத்தனையோ பேர் ஆண்டவர் வாழ்க்கையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் சுவாமி. பலவீன நாட்கள், கை கால கூட அசைக்க முடியாத நாட்கள்லையும் நேரங்கள்லையும் உம்முடைய பலன் எங்கள் மேல நிழலிட்டு ஆண்டவரே நீங்க எங்கள் மேல அசைவாடி உம்முடைய பலனை எங்களுக்கு கொடுத்தீங்களே. சர்வவர்களுடைய பலன் எங்கள் மேல நிழலிட்டதே அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா, கொடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவர். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் இளங்கும். பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும், பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலனோ பூரணமாய் நிரம்பும் விளங்கும்.
கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். அப்போ உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானது சுவாமி. ஆண்டவரே, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கீங்க சுவாமி. உங்களுடைய கிருபை ஆண்டவரே, தகுதியில்லாத எங்களுக்கு நீங்க காட்டுற அன்பும் தயவும் தான் கிருபை சுவாமி. ஆனால் அந்த கிருபையை பெருக்கிறதுக்கு நீங்க ஒரு வழியை காட்டியிருக்கீங்களே அப்பா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை தொழுகிறோம், உங்களுடைய பாதப்படியில் விழுந்து உண்மை பணிந்து கொள்கிறோம், உண்மை வணங்குகிறோம் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கிருபை எங்கள் மேல் அபரிதமாக பொழிந்தருளுவதாக. பொழிங்க ஆண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நேரத்தில் கூடி இருக்கிற ஒவ்வொருவருக்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வருகிற கிருபை பெரியது ஆண்டவரே. தாங்கி நடத்துகிற கிருபை பெரியதப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே கிருபையை தந்து உங்களுடைய சட்டைக்குள்ளே வைத்து எங்களை பாதுகாத்து பயங்கரமான கொரோனாவிலிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிற கிருபை கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் நாமத்துக்கு பயந்திருக்கிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டன்களே ஆரோக்கியம் இருக்க வெளியவே கொளுத்த கண்ணுடைய வரலை சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய நாமம் பலத்த துர்கம் அப்பா. உங்களுடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற மேலதான் நீதியின் சூரியன் உதிக்கும் சுவாமி. உங்களுடைய நாமம் மிகவும் பெரியதாமா ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். ஆமாண்டவரே, உம்முடைய நாமம் பலத்த துர்கம் ஆண்டவரே. நீதிமான் அதற்குடைய சுகமாயிருப்பான். இந்த வசனத்தின் படிக்க உடைய நாமம் தான் எங்களை அடைக்கலாம் என்று நாங்கள் ஓடி வருகிறோம் அப்பா. சட்டையால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடா கொடி ஸ்தோத்திரம் ஐயா. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஆமாண்டவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். சிறகுகளால மூடிக்கொள்கிறவரே, கோடா கொடி ஸ்தோத்திரம். கழுகு போல இல்லை சுமக்கிறவரே, உமக்கே ஸ்தோத்திரம் சுவாமி. அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் உள்ள உலகம் முழுவதும் உள்ள மருத்துவர்கள் நர்சஸ்க்காக வருகிறோம் சுவாமி. ஒவ்வொரு விசேஷித்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. அயராது ஆண்டவரே கேப்பே இல்லாமல் உழைத்து கொண்டிருக்காங்க ஒரு குரூப் ஆண்டவரே. அவங்களை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. விசேஷித்த படிப்பு படிச்சிருக்காங்க, எத்தனையோ வருடங்கள் தங்கள் படிப்பில் செலவு பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. அநேக ஸ்கில்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க ஆண்டவரே. அவங்க ஜீவன் அவங்களுடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாகப்பா. ஒவ்வொரு டாக்டரையும் ஒவ்வொரு நர்ஸையும் அந்த மருத்துவ பணி இருக்கிறவங்கள நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் உற்றார் சுற்றார் நண்பர்கள்லையும் அநேகம் பேர் இருக்காங்க சுவாமி. டாக்டர் மாலா, டாக்டர் டேனியல் சுபிசாக், டாக்டர் பிரமிளா பிரசாத், Gifts and Administration, Dr. and Mrs. Joe, Suresh Samuel Danraj, Dr. Twinkle, Dr. Suguma, Dr. Priyanka, Samuel Raj, Dr. Shiva Praveen, Dr. Jayachandran, Dr. Jacob James Raj, Dr. Jean, Dr. Mrs. Sasikumar, Dr. Sherin, Dr. Leena, Dr. Pritika, Dr. Priya, Dr. Joe, Dr. Jeena, Dr. Jane, Dr. Roy, Dr. Gigi, Dr. Madhujo, Dr. and Mrs. Praveen, Dr. Namani Prabhakar, Dr. Eunice, Dr. Mercy, Dr. Sudhakar, Dr. Maria, Dr. Rebecca, Dr. Esther, Nurses Sija, Chitra Devi, Cheryl, Daphne, Salome Sam, C.T. Franklin, Josephine, Vimal Raj, இவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. விசேஷ பாதகத்துக் கொள்ளுங்க. வெளிதேசத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக வருகிறோம் ஐயா. ஜியோ, ஏஞ்சல் தர்ஷன் சுபிசா குடும்பங்கள், ஷீபா, ஜூடி அரவிந்த், கீர்த்தனா, அனிதா, டேவி, டேனியல், மிக்கி, ஷீலா சீலன், வின்சென்ட் சீலன், சலமன் பிரவீன் ராஜ், சுரேஷ் சாமுel தன்ராஜ் குடும்பங்கள், அமல் பிரசன்னா, மனோஜ், கேர்லின் சங்கீதா, ஷேரன் கீர்த்தனா, ரூபி, கெனடி, அமல், சத்யா வில்சன் ராஜா, பிரதீபா, சாரா, அகாசி, காட்ஃப்ரி, ஜோஃப்ரி குடும்பங்கள், விக்கி, விவேக், ஜவா, டேனி, வினோத், பிரேம்குமார், ஷேர்லி, ஷேரன், பிரவீன், இமானுவேல் ஐசக், தேவரக்கம், இமானுவேல் எட்வின், நவா, ரெவரன் சோபா, பாமா, அலெக்ஸ் குடும்பங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷத்தை பாதுகாப்பினால் பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாட்சிகளாக ஊழியக்காரர்கள் பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருக்கிற
ஆனந்த், ஜோ லெஸ்லி, ராபின்சன், தபித்தாள் என்ற மீனா, ஸ்ரீபிரபா, சாந்தி இவர்களுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை தாங்க, விசேஷமா மன அமைதியை, சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. நீங்க சர்வ வல்லவர், உம்மால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, எல்லாம் உம்மால முடியும். சேல் ஷடாய், நீங்க கேன்சரை சுகமாக்குமால முடியும் என்ற விசுவாசத்தை மனசுல தாங்க. அந்த விசுவாசம் வந்தா மனசு அமைதியாயிரும் ஆண்டவரே. அந்த கொந்தளிக்க கடலை இறையாதை அமைதாயிருந்து அடக்கிய தேவன் மனதில் சமாதானத்தை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கேன்சர் எளிதாக சுகமாக்கி கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு மனப்பான்மை அவருக்கு தாங்க ஆண்டவரே. அப்பா, எனக்கு கூட அற்புத சோத்துக்காக கோடாக்கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோடாக்கொடி ஸ்தோத்திரம் என்ன செலுத்த முடியும் ஆண்டவரே. போன வருஷம் பயங்கரமான நிலைமையில் இருந்த சுவாமி, பயங்கரமான ட்ரீட்மெண்ட், அந்த அக்கினி சூளைக்குள்ளாக ஆண்டவரே நடத்தி சென்ற தேவன், கூட இருந்த தேவன். அக்கினியூடாய் நடந்தாலும், ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும், ஜெயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. ஆமே ஆண்டவரே, ஹல்லேலூயா. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், துதித்து பாடிட பாத்திரமே, துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. ஆமாண்டவரே, அக்னியூடாக நடத்தி கொட்டி கொண்டு போனீங்க ஆண்டவரே. அப்பா, ரதங்களும் குதிரைகளும் உறங்கி விழத்தக்கதாக நீங்க பராக்கிரமசாலியாக என்னோட இருந்தீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது ஆண்டவரே சமாதானமாக சந்தோஷமாக ஆண்டவரே பலனோட வச்சிருக்கீங்க, உயிரோட வச்சிருக்கீங்கப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க வகுத்த பாதையில இந்த மண்பாண்டத்துல ஒரு பொக்கிஷத்தை, அருமையான பொக்கிஷத்தை கொடுத்திருக்கீங்களே. கொடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க வகுத்த பாதையில எங்கள் வாழ்க்கையோட ஊழிய திட்டங்கள்ல நாங்க 2 பேரும் கையை கோர்த்து உமது கருத்தை பிடித்துக்கொண்டு நாங்க நடந்து போக கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. கொடாக்குடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, கொடாக்குடி கிட்னி நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற பத்மா, லீலா சம்பத்துக்காக வருகிறோம். பரிபூர்ண சுகத்தை தாங்க ஆண்டவர். இந்த கூழ்வையில் அநேகம் பேருக்கு கொரோனா வந்த பொழுதுல அற்புத சுகத்தை கொடுத்து பாதுகாத்து கொண்டீங்க ஆண்டவரே. கோடாக்குடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் சுவாமி இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவருடைய ஆரோக்கியத்துக்காக ஆண்டவரே, சரீர ஆத்ம நன்மைகளுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயினில் உள்ள பிரச்சனைகள், ஆண்டவரே மன உளைச்சல்கள், மன வேதனைகள், குழப்பங்கள், கலக்கங்கள், கிளேசங்கள் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க. பகைகள், விரோதங்கள், எல்லா சமாதான குறைவுகள் எல்லாம் உடைச்சு போடுகிறோம் சாமி, விட்டு தட்டமாக்கி போடுகிறோம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே. பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக, மனதிலே பரிபூர்ண சமாதானம் உண்டாவதாக. இறையாதே அமைதாயிரு என்று கடலுக்கும் காற்றுக்கும் அதிகாரம் கொடுத்த ஆண்டவரே, கட்டளை கொடுத்த தேவன். அங்கு ஆங்கிலத்திலே பீஸ் என்று போட்டிருக்கிறது சுவாமி. அமைதல், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே, மிகுந்த சமாதானம் உண்டாயிற்று. கொந்தளிக்கிற கடலிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண முடிக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கும் பொழுது கொந்தளிக்கிற மனதை அடக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஆண்டவர், எவ்வளவு லேச ஆண்டவரே. லேசான காரியம் சுவாமி, லேசான காரியம் ஆண்டவரே, லேசான காரியம், லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம், உமக்கது லேசான காரியம். ஆமாண்ட, லேசான காரியம் சுவாமி. மண்ணை பிசைந்து மனிதனை உண்டாக்கினீங்களே, அந்த மண்ணான எங்கள் மனிதர்கள் சரீரத்தில் எவ்வளவோ குறைகள் இருக்கு சுவாமி, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு ஆண்டவரே. ஆண்டவரே, தலையில் உள்ள பிரச்சனைகள், பிரெயினில் உள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, மூக்கு, கண்ணு, காது, பல்லு, ஆண்டவரே வாய், நாவு, இவற்றுள்ள பிரச்சனைகள் ஆண்டவரே, தொண்டையில் உள்ள பிரச்சனைகள், லங்ஸில் உள்ள பிரச்சனைகள், குறைகள் ஆண்டவரே, ஹார்ட்ல உள்ள ப்ராப்ளம்ஸ், இரத்த குறைவுகள் ஆண்டவரே, ரத்தத்தில் உள்ள பிபி ஆண்டவரே, சுகர் எல்லாம் ஆண்டவரை நார்மல் ஆவதாக, சீர்படுவதாக, ஸ்திரமாக்குவதாக. ஆமேன், ஹல்லேலூயா. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இதை நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரத்திலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்ன தேவன், இதோ புதிதாக எல்லா ஆர்கன்ஸை ரீக்ரியேட் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. டைஜஸ்டிவ் சிஸ்டம் சீராவதாக ஆண்டவரே, சுவாசிக்கிற சிஸ்டம் ஆண்டவரே, பல்மனரி சிஸ்டம் சீராவதாக ஆண்டவரே, லங்ஸ் எல்லாம் புதுப்பிக்கப்படுவதாக, லிவர்
பேங்க்ரியாஸ் எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு கரெக்டாக தன்னுடைய வேலையில செய்ய கிருபை செய்யுங்க. சுகர் நார்மல் ஆகணும், பிபி நார்மல் ஆகணும் ஆண்டவரே. அந்த ரத்தத்தில் உள்ள குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்களே மகிமையிலே நிறைவாக்குகிற தேவன் எங்கள் தேவன். ரத்தத்தில் உள்ள குறைவுக்காக தான் நீங்க ரத்தம் சிந்தினீங்க ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம். பரிபூர்ணமாக்குங்க. ஹீமோகுளோபின், ஒயிட் செல், ரெட் செல்ஸ், பிளேட்லெட் எல்லாம் நார்மலா இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எந்தெந்த அளவுல இருக்கணுமோ, எப்படி நீங்க உருவாக்கி இருக்கீங்களோ அந்தந்த லெவல்ல, அதாவது சூரியன், சந்திரன், பூமி நிக்கிற மாதிரி எல்லாம் நிக்கணும் ஆண்டவரே. கொடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. அதுபோல கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க கிட்னியை சிறப்படுத்துங்க. புதிய கிட்னியை தாங்க, புதிய லிவரை தாங்க. கைகள், கால்கள், தசைகள், நார்கள் ஆண்டவரே, நரம்புகள், எலும்புகள், முதுகு தண்டு வடங்கள் சீர்படுவதாக. வெரிகோஸ் வெயினெல்லாம் மறைவதாக. இரத்த குழாய்கள் சீராக ஓட கிருபை செய்யுங்க. இரத்த குழாய்கள் சீராமே போய் பெறப்படுவதாக. ரத்தம் அதில் ஓட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஓடுகிற ரத்தம் தான் படைச்சிருக்கீங்க ஆண்டவரே. வெரிகோஸ் வெயின்ஸை நீங்க படைக்கலையே. முள்ளும் குறுக்குமாக அந்த வெரிகோஸ் வெயினால் சபிக்கிற இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போவதாக. கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஜெப விளைக்கா ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க அசைவடனுக்கா ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஜெபித்தாங்களோ உங்களுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அது உமக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் சுவாமி. கோடா கொடி ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய வல்லமை எங்கள் மேல் அசைவாடி கொண்டிருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை அசைவாடுகிற தேவன் ஐயா. கோடா கொடி ஸ்தோத்திரம். துதிகரமை எல்லாம் செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுள்ள பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. செய்த சகல பாவங்களை மறவாதே. ஆமென். Amen. Thank you. Thank you. Bye. Bye. God bless you. Bless you.